வெல்கம் டு சேஷாத் வேவ். இன்னைக்கு சின்ன மருமகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. தமிழ வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, தமிழ் மாசமா இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஏத்துக்குவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இப்படி என் மகளை துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அவங்க தங்கச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னமா நடந்துச்சு சொல்லுங்க மனந்தானு கேக்குறா. அதுக்கு இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சு போச்சு, அக்கா தான் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணானு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் அதிர்ச்சி ஆகுறா. இவங்க எல்லாம் உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அப்பா வாய் வயிறுமா இருக்க, ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டோன்னா யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. வைத்தியச்சி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து வெளியே போறாங்க. இந்த மாதிரி நானும் உன்னோட சேர்ந்து பொய் சொல்லிட்டேம்மா, உன் மகன் முழுகாம இருக்கான்னு, என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க சூழ்நிலை தெரிஞ்சு நான் தமிழுக்காக இந்த மாதிரி முதல் முறையா பொய் சொல்லியிருக்கேன், அதுவும் பெரிய இடத்துல சொல்லியிருக்கேன், அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியச்சியை சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க ரொம்ப நல்லது செஞ்சீங்கம்மா எங்களுக்கு, நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து அவங்க காலில் விழுந்து அழுகுறாங்க. பண்ணி வந்து வசந்தி கிட்ட கேக்குறாரு, ஏன் வைத்தியச்சி வந்துட்டு போறாங்க என்ன அப்படின்னு. இல்ல வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு செல்லப்பாண்டி சொல்றாரு, ஆமா இந்த குழந்தைய வச்சுதான் நம்ம மறுபடியும் நம்ம பொண்ணு அந்த வீட்டுல சேர்க்க முடியும், அதனால ரொம்ப கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தாமரை நின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தானே ஃபோன் பண்ணோம், ஆனா வந்து தமிழ் மேல எப்படி பழி வந்துச்சு, அதுவும் இல்லாம தமிழ நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொல்றா, என்னன்னு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தாமரையோட அம்மா வராங்க. என்னடி கூப்பிட்ட கூப்பிட்ட பேசாம நிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லம்மா எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ஃபோன் பண்ணது நான் தான், ஆனா தாமரை எப்படி அதை ஒத்துக்கிட்டா, எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடி எனக்குமே கனவா நினவான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அடிமான்னு சொன்னா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்னம்மா அப்படி அடிச்சுட்ட அப்படின்னா, ஆமா நீ தானே அடிக்க சொன்ன. இல்லம்மா அதே சந்தேகம் எனக்கு இப்ப தெரியுது, வலிக்குது, இது வந்து கனவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோமா நம்ம தலை தப்பிச்சிச்சு, நம்ம மேல எந்த பழியும் விழல, அதே சமயம் அவளும் அதே பழிய வந்து அவளே ஏத்துக்கிட்டா, அதனால நம்மளோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸோட அம்மா வந்து அங்க என்ட்ரி ஆகுறாங்க. அமர சொல்றாங்க, அம்மா அத்தை வராங்க, எதுவும் உளறி வச்சிடாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏண்டி பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பேசுறாங்க, பாத்தீங்களா மதனி எவ்வளவு விஷயம் நடந்துருச்சுன்னு, ஊமா மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டா பாத்தீங்களா அவ. ஆமா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பவானியை ஏத்துட்டோம்னா அது நம்ம வீட்டு பிள்ளை, இனிமே அவளை வீட்டுக்குள்ள நம்ம சேர்க்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போஸோட அம்மா கேக்குறாங்க, சரி காலையில இருந்து ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்களே என்ன சொல்லுங்க அப்படின்னா. அப்படியா, அதெல்லாம் இல்லையே, நாங்க ஒண்ணும் சொல்ல வரலையே, என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மழுப்பிட்டாங்க. நகையை பத்தி பேசிருப்போம், புடவைய பத்தி பேசிருப்போம் மதனி, உங்க புடவை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து போஸ் அம்மா வந்து இப்படியே என்கிட்டயே மறைக்கிறீங்களா, இருங்கடி நான் கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், வந்து இந்த மாதிரி அவர் உண்மையை வந்து சொல்லும் போது மகாலிங்கம் பேசும்போது ஏன் உன் கை நடுங்குச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு, உன் கை நடுங்கினதையும் பார்த்தேன், அதை உங்க அம்மா பிடிச்சி அமுக்குனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் அதிர்ச்சியா, அதெல்லாம் இல்லத்த, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலத்த அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே இவங்க இருக்கட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கால் வருது, யார்கிட்ட இருந்துன்னா அவங்க அம்மா கேக்குறாங்க. தாமரை அந்த ஆறுமுகம் தான், இருமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவனோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்லுடா ஆறுமுகம் அப்படின்னு. டாவா நான் ஆறுமுகம் பேசுறேன், தெரியுதுடா சொல்லுடா அப்படின்னா. என்ன என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாண்டா எனக்கு ஒண்ணு இனிமே பயம் கிடையாதுடா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனிமே நீ என்னை மிரட்ட முடியாது, எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்காளே ஒருத்தி, அவளே வந்து நான் தான் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணேன்னு சொல்லி அவளே சரண்டர் ஆயிட்டா, இனிமே நீ வந்து என்ன சொன்னாலும் இங்க யாரும் நம்ப போறது இல்ல, வைடா போன அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை நல்லா திட்டிட்டு தாமரை வந்து போனை வச்சிடுறாங்க. தாமரை எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே குழம்பி போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த சைடா சேதுவும் அவங்க மாமாவும் வராங்க. சேது வந்து செம்ம அடி அடிக்கிறாரு ஆறுமுகத்தை. ஏன்டா உண்மையை சொல்லல, இவ்வளவு நாள் நான் வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சுட்டு வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் சொல்றாரு, ஐயோ அண்ணன் நானே குழம்பி போயிருக்கேனே, என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி உடுப்பா, அவன் அடிச்சு இனிமே என்னத்துக்காக போகுது, நடக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அவர் கூட்டிட்டு போயிடுறாரு.
ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. என் பேரன் வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு எல்லாம் மாத்திரை போடுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்குடி மாத்திரை? இப்பதான் குடும்பம் ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன். ஏன் கண்ணே பட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. அப்ப சேது வராரு. சேதுவ கட்டிப்பிடிச்சு பாட்டி அழுவுறாங்க. அத நின்னு அந்த சேது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அத்தையும், அவங்க ஃபேமிலியும். இத்தோட இந்த எபிசோட் வந்து முடிவடையுதுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.